பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை. வீரத்திலும் மானத்திலும் கல்வியிலும் அறிவிலும் அறிவியலிலும் இரக்கத்திலும் நம் நாடு சிறந்த நாடு என்பதை நான் இங்கு கூறுகிறேன். இந்த உலகம் உருண்டை என்பதை கோபர்னிகஸ் கண்டறியும் சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் இந்தியர் ஆரியபட்டா கண்டறிந்துள்ளார். உலகில் மருத்துவம் எவ்வளவோ வளர்ச்சிகளை அடைந்திருக்கலாம், ஆனால் உலகில் முதலில் உடலை அறுத்து அறுவை சிகிச்சை செய்தது நம் இந்தியர் சுஸ்ருதா முனிவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், உலக விஞ்ஞானிகளுக்கு முன்மாதிரியாக விளங்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கிறார், இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் கவுண்டிங், எண்களை எண்ணுவது என்பது இல்லாமல் போயிருக்கும். எனவே உலக விஞ்ஞானிகள் அனைவரும் நன்றிப்பட வேண்டியது இந்தியர்களுக்கே என்று சொன்னாராம். உலகில் வேற எந்த நாட்டிற்கும் இல்லாத ஒரு பெருமை நம் இந்திய நாட்டிற்கு உண்டு. ஏனென்றால் ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுத்ததை விட ஒரு மனிதன் அகவாழ்விலும் புறவாழ்விலும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்ததே நம் இந்தியாவின் இலக்கியங்கள் தான். விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டாற்பற்றென்று என்பதற்கு ஏற்ப உண்பது அமிழ்தமே, ஆனாலும் பிறருக்கும் கொடுத்து உண்பவன் இந்தியன். இல்லை என்றால் அந்த அமிழ்தமும் விஷம் என்று வாழ்ந்தவன் இந்தியன். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்பதற்கு ஏற்ப இன்றைக்கும் காதுகுத்து முதல் கல்யாணம் வரை உணவோடு சேர்த்து அன்பையும் பாசத்தையும் பரிமாறி விருந்தோம்பல் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம் என்றால் அதுதான் அல்லவா நம் இந்தியாவின் கலாச்சாரம். முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி, மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் வேகன். தன்னிடம் வந்து நீதி கேட்ட பசுவிற்காக தன் மகனையே தேர்காலில் பலி கொடுத்தவன் மனுநீதி சோழன். இதையெல்லாம் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், ஒரு மனிதன் ஓரறிவு உயிர்கள் முதல் 6 அறிவு உயிர்கள் வரை அன்பு காட்ட வேண்டும் என்று இந்த உலகிற்கு சொல்லிக் கொடுத்ததே நம் இந்திய நாட்டை ஆண்ட மன்னர்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு குச்சி உடைத்தால் எளிதில் உடையும், ஆனால் பல குச்சி ஒன்றிணைந்தால் அதை உடைப்பது கடினம். இதுவே ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த அடையாளம். ஒற்றுமை வலிமை என்பதற்கு இந்த எடுத்துக்காட்டு பொருத்தமாக உள்ளது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்த பொழுது அவர்கள் பலம் வாய்ந்தவர்களா? இல்லை, அவர்கள் பலம் வாய்ந்தவர்கள் இல்லை. ஆனால் அவர்கள் செய்த ஒன்றே பலமானது. ஜாதி, மதம், இனம், மொழி என நமது இந்திய மக்களை பிரித்து ஆளும் கொள்கை, டிவைட் அண்ட் ரூல் என்ற கொள்கையை பயன்படுத்தி நம்மை பிரித்து 200 ஆண்டுகளுக்கு
மேல 200 ஆண்டுகளுக்கு மேலாகவே நம்மை அடிமைப்படுத்தி வந்தனர். இது ஒற்றுமை இல்லை என்றால் என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு விளைவு. என்றும் ஏற்றுக்கொள்ளாது. பெண் ஒரு அழகிய இசைக்கருவி, இறைச்சல் வருகிறது என்று குறை சொல்லுவது முட்டாள்தனம். உனக்கு இசைக்க தெரியவில்லை என்பதுதான் அர்த்தம். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு பெயர் உண்டு. ஆனால் பெண்ணின் பெயர் பலவற்றில் சிறப்பாக உள்ளது. நாடை தாய் நாடு என்றும், நிலத்தை பூமி மாதா என்றும், நீரே கங்கா என்றும், செல்வத்தை லட்சுமி என்றும், கல்வி சரஸ்வதி என்றும், சோற்றை அன்னம் என்றோம். இவ்வளவு ஏன் இவ்வுலகில் அனைவரும் தேடக்கூடிய நிம்மதியை கூட சாந்தி என்றுதான் நினைக்கிறோம். இல்லாதகத்து யாருக்கு இல்லாதது எதுவும் இல்லை என்பார்கள். அதுபோல இன்பமும் மகிழ்ச்சியும் தந்து இவ்வுலகை இயக்கிக் கொண்டிருப்பவள் பெண்தானே. மாதத்தன்மையிலும் செய்யும் மட்டமே கொளுத்துவோம் என்ற சீட்டுக்கவி பாரதியின் கருத்திற்கு ஏற்ப 1780 வெள்ளையர்களை வீழ்த்தி இந்தியாவின் விடுதலைக்காக வித்திட்ட முதல் பெண் பேரரசி வீரமங்கை வேலுநாச்சியார் ஆவார். இவரது வீரமும் துணிச்சலும் எதிர்கால தலைமுறைக்கு எழுச்சியூட்டியது. வீரத்திற்கு ஜான்சி ராணி, கல்வித்துறையில் சாவித்ரி புலே, மருத்துவத்துறையில் முத்துலட்சுமி அம்மையா, அறிவியல் துறையில் மேடம் கியூரி, இந்தியா பிரதமராக இந்திரா காந்தி, முதலமைச்சராக ஜெயலலிதா, தொட்டிலே ஆட்டும் கை தொழிலகத்தை ஆளும் கை என்று கூறி இந்த மேடையில் 2வது முறையாக பேச வாய்ப்பு கிடைத்தது வரமாக பயன்படுத்தினேன். சரியாக ஆசை, களவு, கோபம் கொண்டவன் பேச தெரிந்த மிருகம் என்றும், அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் என்று கூறியுள்ளார்கள். ஆமாம், அது ஒரு திரைப்பட பாடல். அதற்கு உதாரணமாக கூறலாம் சுவாமி விவேகானந்தர். அவர் வாழ்ந்த காலத்தில் தன்னோடு இருந்தவர்களுக்கு உதவி செய்து மனித வடிவில் கடவுளாக தோன்றினார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். நம் வாழ்வில் விலை மதிப்பில்லாதது எதுவென்று நம்மிடம் கேட்டால் நாம் கூறுவது என்ன? காசு, பணம், மகிழ்ச்சி. ஆனால் இவை அனைத்தையும் வைத்து அன்பை வெல்ல முடியுமா? முடியாது. திறமை என்றால் என்னவென்று அகராதியில் தேடாதீர்கள். ஒரு இந்தியனை பாருங்கள், பதில் தானாக கிடைக்கும் என்று சொல்கின்ற அளவிற்கு இன்று இந்தியர்களுடைய திறமை வளர்ந்து இந்த உலகம் எங்கும் பரவி நிற்கிறது. சரி, கூகுள் நிறுவனத்தை நடத்துபவர் யார்? ஒரு இந்தியர். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை வழிநடத்துபவர் யார்? அவரும் ஒரு இந்தியர். இந்த உலகிலேயே தலை சிறந்த மருத்துவர்களாகவும், பொறியியலாளர்களாகவும், விமானிகளாகவும் இருப்பவர்கள் யார்? இந்தியர்கள். இதுதான் சக்தி, இந்திய குடிமக்களின் திறமையின் சக்தி, நம்முடைய சக்தி. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்தியர்கள் வெளிநாடுகளுக்கு வேலை தேடி போவார்கள். ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு. வெளிநாட்டுல இருக்கிற மக்கள் தான் இந்தியர்களை தேடி, இந்தியர்களுடைய திறமைகளை தேடி இந்தியாவிற்கு வருகின்றார்கள். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சைனா, இந்தோனேஷியா, ஆப்பிரிக்கான்னு எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய உயிரையும்
ஒரு உயிரை காக்கும் தெய்வம் என போற்றப்படும் அந்த பெண் தான் பணியாற்றிய மருத்துவமனையில் இவ்வளவு கொடூரமாக சிதைக்கப்பட்டிருப்பது நம் நாகரிகத்திற்கே ஏற்பட்ட அவமானம், அழுக்கு. இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது வெறும் காகிதத்தில் மட்டும்தான் இருக்கிறதா? அன்று கொல்கட்டாவில் நடந்தது வெறும் பாலியல் வன்கொடுமை அல்ல, அது ஒட்டுமொத்த சமுதாய மனசாட்சியின் கூட்டு தோல்வி. பெற்றோரை தெய்வமாக எண்ணிய காலம் மறைந்து விட்டது. இன்று தெருவுக்கு ஒரு முதியோர் இல்லம் உள்ளது. அன்பும் அரவணைப்பும் இல்லாத இந்த இயந்திரமான வாழ்க்கை நம்மை எங்கே கொண்டு செல்கிறது? தொழில்நுட்பம் வளர வளர அதனை பயன்படுத்தும் போக்கும் அதிகரித்து வருகிறது. சமூக வலைத்தளங்கள் மூலம் பண மோசடி செய்வது, ஒரு தனி நபரின் ஒழுக்கத்தை சீரழிப்பது, பெண்களை அச்சுறுத்துவது என புதிய வகை கொடுமைகள் டிஜிட்டல் உலகில் அரங்கேறி வருகின்றன. இதனை பற்றிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் பலர் தங்கள் வாழ்க்கையை இழக்கும் அளவிற்கு தள்ளப்படுகிறார்கள். இன்று ஒரு தனி மனிதன் குரல் கொடுத்தால் நாளை ஒரு புரட்சி வெடிக்கும். சிறு துளி பெருவெள்ளம் என்பார்கள். இன்று நீங்கள் குரல் கொடுத்து பாருங்கள், நாளை உங்களுக்காக ஒட்டுமொத்த சமுதாயமும் குரல் கொடுக்கும். எங்கே எல்லாம் கொடுமைகள் தலை தூக்கியதோ அங்கே எல்லாம் புரட்சிகள் வெடித்திருக்கிறது. பெண்ணடிமைத்தனத்தின் கொடுமையை எதிர்த்து பாரதி பாடினார். சாதி பாகுபாடு பற்றி அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் போர்க்கொடி தூக்கினர். சுதந்திர தாகத்திற்காக நாம் இன்று அனுபவிக்கும் இந்த சந்தோஷத்திற்கு காரணமானவர்கள் தாவூசியும் பகத்சிங்கும் தன் இன்னுயிரிந்தனர். அவர்கள் அன்று பயந்து ஒதுங்கி இருந்தால் இன்று நாம் சுவாசிக்கும் சுதந்திர காற்று நமக்கு கிடைத்திருக்குமா? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்றார் வள்ளுவர். ஆனால் இன்று நம் முன் நடக்கும் கொடுமைகளை கண்டு நமக்கென்ன, நாம் என்ன செய்ய முடியும் என்று பயந்து ஒதுங்குவதுதான் மிகப்பெரிய சாபக்கேடு. சத்தம் போட்டு பேசுவது மட்டும் எதிர்ப்பதல்ல, பாதிக்கப்பட்டவனுக்கு தோள் கொடுப்பதும், அநியாயங்களுக்கு துணை போகாமல் இருப்பதும், உண்மையை சட்டத்தின் முன் உறக்கச் சொல்வதும் உண்மையான எதிர்ப்புதான். இன்று தனி மனிதனாக போராடுவதை விட ஒரு சமூகமாக போராடி பாருங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம். எதிர்த்து நில்லுங்கள், உங்கள் காலடி தடங்கள் அழியாது, வானை தொட்டு செல்லலாம். சமூகம் மாற்றத்தை தேடுகிறது. ஒருவர் எழுந்தால் 1000 எழுவர். இன்று தனிப்பட்ட மட்டத்தில் நீ ஒரு அநியாயத்தை பார்த்தால் பேசு, சமூக மட்டத்தில் பார்த்தால் அமைப்புகளுடன் கலந்து போராடு. எதிர்த்து நிற்பதே அநீதியின் முதல் வெற்றி. இன்று நீ குனிந்து கொடுப்பதால் தான் அவன் ஏறி மிதிக்கிறான். மௌனமாக இருப்பதால் தான் அவன் அதிகாரம் செய்கிறான். முதலில் உன் முதுகெலும்பை நேராக்கு. உன் நிமிர்வே உனக்கான முதல் வெற்றி. இங்க பேசுற மாணவர்கள் எல்லாம் சிறந்த பேச்சாளர்களாக இருக்கிறார்கள். எதிர்காலத்தில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்றல் பேச்சாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த இயக்கத்தின் மூலமாக. இங்க பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேசுவாங்க அந்த குழந்தைகள், இந்த அளவுக்கு கருத்தை வெளிப்படுத்துவார்களா அப்படின்றது தான் மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். நல்ல கருத்துக்கள், அரிய கருத்துக்கள், டேட்டா சயின்ஸில் கொடுக்குற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நீங்கள் எதிர்காலத்தில் சிறந்த வல்லுநர்களாக வருகின்ற பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்க வேண்டும். பாரதியை நீங்க படம் பிடித்த அந்த பாங்கு, உங்க உடல் மொழி, அச்சமில்லாம பேசுற உங்களுடைய ஆற்றல், இதெல்லாம் இன்னைக்கு நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப விலை உயர்ந்தது அமெரிக்க டாலர் அப்படிங்கிறாங்க. அமெரிக்க டாலர் தான் ரொம்ப விலை உயர்ந்தது அப்படிங்கிறாங்க. நான் இன்னைக்கு தான் நினைச்சேன் அமெரிக்க டாலர் விலை உயர்ந்தது அல்ல, இங்க தஞ்சாவூரின் ஸ்காலர் தான் விலை உயர்ந்தது அப்படின்னு நான் நினைச்சேன். அதுலயும் வந்து பொதுவா வந்து நான் என்ன நினைச்சேன்னா அந்த ஸ்காலர்லயுமே லிட்டில் ஸ்காலர் தான் ரொம்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டா, நம்ம எதை ரசிப்போம் அப்படின்னு கேட்டா நைட் ஸ்டார் தான் ரசிப்போம். இரவுல வருகிற நட்சத்திரத்தை தான் நம்ம ரசிப்போம், அதுதான் அழகு. ஆனா மார்னிங் ஸ்டார் தான் அழகு. அப்ப இந்த ஆட்கள்
ஆற்றல் தான் எவ்வளவு திறமை. பாரதி சொன்னா உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உங்கள்கிட்ட பயத்தையே நான் பார்க்கல, யார்கிட்டையும் பயம் இல்லை. அது இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை நீங்க பேசுறப்ப இந்த உணர்ச்சியை பார்த்தேன்னா, அவன் பெண்ணை பாலியல் வன்முறை பண்ண வரவன்னா எரிஞ்சு சாம்பலாயிருவான். அந்த அளவுக்கு நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம நிலைகளை வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உலகம் தந்த மகாகவி யாருன்னா மகாகவி பாரதி. உலக கவிஞர். வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் எங்களும் கண்டதை இல்லை. அவன் வள்ளுவனை போல் கம்பனை போல் சொன்னது மாதிரி நாம பாரதியை போல் பாரதிதாசனை போல் கண்ணதாசனை போல் உலகத்துல கவிஞர்களே கிடையாது. இந்த கவிஞர்களுடைய கவிதை வரிகளை தான் வாழ்நாள் முழுக்க நாம கடைபிடிக்கணும். அந்த ஒரு பெரிய உலாவைத்தான் பாரதி உலாவாக இளைய தலைமுறையினை கொண்டு போகிற ஒரு சமூக புரட்சியை உதயராம் அவர்களும் தாம் அவர்களும் செய்கிறார். ஒரு பெரிய சமூக புரட்சி. பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை.